வாழையை தாக்கக்கூடிய சிக்கோட்டோக்கா லீஃப் ஸ்பாட்டுங்கிற இலைப்புள்ளி நோய்க்கான தீர்வை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதாவது பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் காமிக்கிற இந்த 5 மருந்து தான் பார்த்திங்கன்னா இந்த நோயை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான மருந்துங்க. இதில் பார்த்திங்கன்னா இது ஜிஞ்சண்டா கம்பெனியில் வரக்கூடிய க்ளோயிட்டுங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 250 mlங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா தனுக்கா கம்பெனியில் வரக்கூடிய கோனிக்கா அப்படிங்கிற ஒரு ஃபங்கிசைடுங்க. இது ஒரு 300 கிராமுங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஜி கிராப் சயின்ஸில் வரக்கூடிய பேக்டோசைனுங்கிற மைசின்ங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 20 கிராம் பாக்கெட்டுங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயோஸ்டாண்டில் வரக்கூடிய 4-in-1 அப்படிங்கிற ஒரு ஒட்டும் பசைங்க. இது ஒரு 1/4 லிட்டருங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜிஞ்சண்டா கம்பெனியில் வரக்கூடிய குவான்டிஸ் அப்படிங்கிற ஒரு பார்த்திங்கன்னா பிஜிஆர். இது ஒரு 400 மில்லிங்க. இந்த 5 மருந்து பயன்படுத்தி தான் பார்த்திங்கன்னா நம்ம இதை கண்ட்ரோல் பண்ண போகிறோங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்கள் க்ளோயிட் பார்த்திங்கன்னா 10 லிட்டர் தண்ணிக்கு 25 மில்லியும், கோனிக்கா பார்த்திங்கன்னா 10 லிட்டர் தண்ணிக்கு 30 கிராமும், அடுத்தது பார்த்திங்கன்னா மைசின் உங்களுக்கு 10 லிட்டர் தண்ணிக்கு 2 கிராமும், கூட பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு பக்கெட்டில் கலச்சிக்கணுங்க. கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜிஞ்சண்டாவில் குவான்டிஸ் ஒரு 10 லிட்டர் தண்ணிக்கு 40 மில்லியும், ஒட்டும் பசை உங்களுக்கு பார்த்திங்கன்னா 10 லிட்டர் தண்ணிக்கு 25 மில்லியும், இதையெல்லாம் கலந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறது மூலம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இலைப்புள்ளி நோயிலேருந்து உங்களுக்கு தீர்வு கிடைக்குங்க. மேலும் இதுபோல் விவசாயம் சம்பந்தமான தகவலுக்கு நமது கட்டுத்துறை யூடியூப் மற்றும் இன்ஸ்டாகிராம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.